ஹாய், குட் ஈவினிங். நான் நிஞ்சா. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். இல்லை ஓடிட்டே இருப்போம். இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன். இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக ஏதோ கற்றுக்கணுமா இருக்கும். ஒரு வேலையில் இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் நம்மக்கிட்ட பெண்டிங்காகவே இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணணுமா இருக்கும். பட் நம்ம பண்ணாமல் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அப்படியே இப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம். பட் இது டேஞ்சருன்னு கிடையாது. அதாவது இது ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாக்கா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலை நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம இதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், மழை வந்தால் பண்ணலாம், வெயில் வந்தால் பண்ணலாம், சாப்பிட்டுட்டு பண்ணலாம், தூங்கிட்டு பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். பட் ஒரு விஷயம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறது இல்லைன்னா, நம்ம ஓடத்தான் நம்ம ஓட ஓட ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விஷயம் திரும்ப திரும்ப நம்ம முன்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, மேபி அது நம்ம அவ்வளோதான் அவாய்ட் பண்ணாலும் அதை நம்ம பண்ணியே ஆகணுமா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கூட்டிகிட்டு விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு மேபி லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் அதை அவாய்ட் ஆகிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. அது திரும்ப திரும்ப நம்ம கூடவே நின்றுட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ், அதாவது அவானான்னு விட்டு விட்டு ஓட ஓட அந்த திரும்ப திரும்ப நம்ம முன்னாடியே நின்றுட்டு இருக்கோம். என்னத்தான் ஓடினாலும் ஓடு, நான் ஒன்று இது இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லிக் கொடுக்காம நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நிற்கும். அந்த மாதிரி விஷயம் ஒருத்தருக்கு ஒன்று இருக்கலாம். மேபி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் அதுவும் முடியாமல் இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் இருக்கலாம், இல்லை ஜாபில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பில், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃப்பில் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருப்போம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற வரைக்கும் தான் அது ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏன்டா பண்ணணும், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் தான் பண்ணணுமா, வேறு யாரோ பண்ண முடியாதா, நம்ம ஏதோ நினச்சிட்டே இருப்போம். பட் லைஃப்பில் எப்படின்னா அந்த 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 ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு அது சொல்லிக் கொடுக்காம போகாது. சம்டைம்ஸ் அது போன மாதிரி தெரியும். ஒரு 10 நிமிஷம், இப்போ 20 நிமிஷம் திரும்பி ரிட்டர்ன் வரலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா, இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, அதை ஒரு டாஸ்க் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 10 நாள், 20 நாள், ஒரு வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரி தோணுச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாக்கா ஒவ்வொரு சம்டைம்ஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இது ரொம்பவே பெருசாக வரும். அந்த சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் அந்த ஒரு டாஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேறு மாதிரி சொல்லணுன்னாக்கா, சப்போஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சப்போஸ் அந்த டாஸ்க்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்லை சொல்லிக் கொடுக்கவோ யாரோ இருப்பாங்க. அதே நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாக்கா, நம்மளுக்கு எப்போ முக்கியமாக அதை பண்ணணும்னு தோணும் போது ஒரு சுச்சுவேஷனில் அதை ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்களே. அப்போ அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் அதை எப்படி கற்றுக்கினாலும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ, 2-3 விஷயங்கள் இருக்கோ, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குல்ல உங்கள் லைஃப்பில், அது திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்குது, சேஸ் பண்ணிகிட்டே இருக்குது, எனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. கற்றுட்டு யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், அந்த விஷயத்தை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அது என்ன சொல்லிக் கொடுக்க வருது, அந்த விஷயம் நமக்கு தேவைப்படுதா இல்லையான்னு எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், அதில் இது ஒன்றா இருக்கும். பட் அது சப்போஸ் அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா, அது ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறது, அதை கற்றுக்கிட்டு நம்ம மூவ் ஃபார்வர்ட் போகிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனு. இது சிட்டி விஸ்பர்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.